எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 489வது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சிகள். இன்றைய தினம் சிவநேசம் ஜபம் அப்படின்னு சிந்திக்க போகிறோம். இந்த தலைப்பு ஏற்கனவே கொஞ்சம் கேள்விப்பட்ட மாதிரி இருந்தாலும் அதை கொஞ்சம் மாறுதல்களோடு மேலும் சில கருத்துக்களோடு பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம். பொதுவாக நமக்கு ஜபம் அப்படின்னு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை கேட்டவுடனே எல்லாருக்கும் என்ன மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும் அப்படின்னா, சப்தம் காதில் கேட்டால் ஒரு சப்தம், ஜபம் அப்படிங்கிற சப்தம் அந்த காதில் கேட்டவுடனே நம்ம மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும். அப்படி தானே? ஒவ்வொரு பொருள் நம்ம சொல்லும்போது அதுக்கான அர்த்தம் செவிக்கு புலப்படும்போது இதயத்தில் அது தோன்றும். அப்படி அந்த ஜபம் அப்படிங்கிறது என்ன தோன்றும் நமக்கெல்லாம்னா, ஏதோ ஒரு எழுத்தையோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட வரிகளையோ மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பது, அதுதான் ஜபம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது அந்த ஜபம்னு சொன்ன உடனே அது கூடவே என்னென்னா, ருத்ராட்ச மாலையோ இல்லை பிற சமயங்களில் பயன்படுத்தக்கூடிய ஸ்படிகமணியோ இதெல்லாம் வச்சுருக்கா. அதில் கைகளால் அந்த எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் தருகின்ற பாங்கு, அதை நம்ம மனசுக்குள்ளே ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அந்த ஜப மாலைன்னு வச்சுருக்காங்க எல்லாரும். அப்படி ஜப மாலை வைத்து கொள்ளுகிற போது அதோட எண்ணிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஏற்றம் இறக்கம் அது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இதுதானா ஜபம் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா அதன் பொருள் நீண்டு கொண்டே போகும். அதான் பிரச்சனை. என்னன்னு கேட்டால், ஜபம்னா என்ன அப்படின்னா, ஒருத்தரை பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இது. நம் முன்னாடி ஒருவர் சென்று கொண்டிருக்கிறார், அவருடைய பேர், அவர் நமக்கு தோழனாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் பேரை சொல்லி வேகமாக ஓங்கி அழைத்தால் அவர் எப்படி திரும்பி பார்ப்பாரோ அந்த மாதிரி ஒரு பேரை சொல்லி அழைப்பது போல் அந்த ஒலியானது அமைய வேண்டும். அதுதான் ஜபம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத மூர்த்தியவர். நீங்கள் சொல்கிற அந்த நம்ம நேரடியாக அவரை பார்த்ததில்லை, அவர் பேர் இன்னதுதான்னு நமக்கு தெரியாது. அப்புறம் ஒரு பேரை சொல்லி அழைப்பது போல் அப்படின்னு ஏன் ஒரு பெரிய பொய்யை சொல்கிறீங்க அப்படின்னா, பேரை சொல்லி கூப்பிடுறதுன்னா, அதாவது இந்த ஜபம் என்கிற வார்த்தையை சொன்ன உடனேயே ரெண்டாவது வார்த்தை நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, யாரிடத்திலாவது அதை உபதேசமாக பெற்றிருப்பார்கள். அப்படி உபதேசமாக பெற்று கொடுக்கிறவர்கள் குரு. அப்படி தானே? அவள் என்ன சொல்லணுமா, அந்த விதியில் உள்ளபடி சொல்கிறேன்னா என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த ஜபத்தை கொடுக்கும்போதே இறைவனின் அடையாளத்தை அவன் இப்படி வருவான் என்று சூட்டி சொல்லி கொடுப்பார். இப்போ ஒரு பிரமுகர் இருக்கார், அவரை பார்க்க போகிறோம். அவர் கூட்டம் ஜாஸ்தி, அவருக்கு தன்னை அறிமுகப்படுத்திக்கணும் அப்படின்னு அவரை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு சாதாரண ஆள் அவர்கிட்ட போய் அறிமுகப்படுத்திக்கணும் அப்படின்னு முன்னாடி ஏதாவது சொன்னான்னா அவர் ஒரு கார்டு கொடுப்பார். ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரகசிய குறியீடு கொடுத்து, இந்த குறியீடு இந்த கார்டை கொடுங்கோ அவள் சொல்லுவான். அதுக்கெல்லாம் ஒரு வழி வச்சுருப்பா. அந்த கார்டை கொடுத்தோடனே அதனுடைய முக்கியத்துவம் அறிந்து அவரை முன்னாடி அழிச்சின்னு போய் அந்த நபர் கூட பேச வைப்பாள். ஒரு அரசு நிறுவனமாக இருந்தாலும் அதுதான். பழைய காலத்தில் ராஜாலாம் அப்படி தான் வச்சுருந்தான். அந்த மாதிரி
இந்த ஜபம் அப்படின்னு சொன்னாலே குரு இந்த ஜபத்தை கொடுக்கும்போதே 3 உத்தரவுகளை வாங்கி கொடுக்குறார். அப்படி பண்ணாதான் அவர் குரு, அப்படி வாங்கினாதான் அது ஜபம். அப்படி கொடுத்தாதான் அவர் குரு, அப்படி வாங்கினாதான் அது ஜபம். அப்படி என்ன அடையாளம் சொல்லுவார் அப்படின்னா, இந்த மந்திரம் அந்த அச்சரத்தை தெளிவாக அவர் சொல்லுவார், இதை சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அது முதல் விஷயம். ரெண்டாவது, அந்த அச்சரத்தை சொன்னால் சுவாமி எப்படி வரும் அப்படின்னு ரகசிய அடையாளத்தை அந்த சீடனுக்கு சொல்லிடுவார். அது 2வது குறிப்பு. 3வது குறிப்பு என்ன அப்படின்னா, அதுதான் நம்மளால் யோசிக்கவும் முடியல, சிந்திக்கவும் முடியல. இறைவனிடத்து அருளை பெற்று எந்த ஜபத்தை யாருக்கு கொடுக்குறோமோ அந்த ஜபத்துக்கு உரிய தேவதை கிட்ட அவரே கேட்டு, நீ இவர்கிட்ட போறியா, இருக்கியா, அனுகிரகம் பண்ணுவியா, அதுக்கு சான்று என்ன, என்னது அதுக்கு என்ன சான்று அப்படின்னு தேவதைகிட்ட பேசியிருக்கா. பேசி அப்போ கடந்த காலத்து அடையாளம் ஒன்று சொல்லுவாரான்ல, இந்த மாதிரி வந்திருப்பான், இத்தனை காலம் கழித்து இவன் இந்த மாதிரி ஆவான், இவனுக்கு இந்த மாதிரி சாமி வரும் அப்படின்னு 2 அடையாளத்தோட அந்த தேவதை தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும். அப்போ குரு, தேவதை, ஜபம், அந்த எழுத்து, வெறும் எழுத்துக்களை மாத்திரம் அறிந்து கொண்டால் நாம் ஜபத்தை அறிந்து கொண்டதாக ஆகாது. அதுக்காக தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஜபங்கிறது இந்த 3 வார்த்தை, ஜபயும் அப்படின்னு சொன்னால், ஜங்கிறது அந்த தேவதையை குறித்தா, பேங்கிறது குருவை குறித்தா, இம்முங்கிறத அந்த எழுத்துக்களின் வடிவம், அந்த கோர்வை, அந்த சேர்க்கை, அதனுடைய அடையாள குறியீட்டு என்னாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஜபம். இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா, ஜபம்னா இப்போ குரு அடையாளம் சொல்லுவார், இந்த அடையாளப்படி எப்போ வருவோம்னு உட்கார்ந்துட்டே இருக்கணும். என்னது, அந்த அடையாளம் வர வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கணும். அதுதான் ஜபத்தினுடைய பண்பு. இப்போ அந்த அடையாளம் என்ன அப்படிங்கிறத யார் கொடுக்கறது? குரு கொடுக்கணும். குரு யாருக்கிட்டேருந்து கொடுப்பாரு? தேவதைகிட்ட வாங்குவார். தேவதை என்ன பண்ணும்? தான் குறியீடுன்னு சொல்லி அது அடையாளம் சொல்லும், யாருக்கும் தெரியாத ரகசியத்தை சொல்லி, இந்த காலத்தில் இப்படி ஆகும்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் அந்த ஜபம் மீண்டும் சொல்லப்படும். இதுதான் ஜபத்தினுடைய முதல் விஷயம். அப்போ அந்த அடையாளம் தெரியும், நம்ம கூப்பிடும். 2வது, அந்த ஒலி எப்படி இருக்கணும்? இந்த ஒலி, கூப்பிடுற ஒலி எப்படி இருக்கணும்னா, அழுகை ஒலியாக இருக்க வேண்டும். அழுதால் உன்னை பெறலாமே, அதே உள்ளுக்குள்ளே அப்படியே கதறி அழணும். அந்த மாதிரி ஒரு உணர்வோடு தொடர்புடையதாக அந்த ஒலி இருக்க வேண்டும். மனிதன் உடல் உணர்வோடு செய்கிற சில செயல்கள் இருக்கிறது, உள்ள உணர்வோடு செய்கிற சில செயல்கள் இருக்கிறது, அறிவுணர்வோடு செய்கிற செயல்கள் சில இருக்கிறது, ஆன்ம உணர்வோடு செய்கிற செயலுக்கு ஜபம் என்று பெயர். அதெல்லாம் கரெக்டு தான். இந்த உடல் உணர்வோடு செய்கிற ஜபம்னா என்ன? உடல் உணர்வோடு நாம் செய்கிற செயல் என்ன அப்படின்னா, ஒருத்தனுக்கு வயிற்றை பசிக்குது, தாகம், ஏதோ பாத்ரூம் போகிறான், லெட்ரின் போகிறான், இதெல்லாம் உடல் உணர்வு. எல்லா மனிதர்களுக்கும் தானாக உட்காந்தா கால் மரத்து போயிடும், ஒரு 2 நிமிஷம் கழித்து ஏந்திருப்போம். இதெல்லாம் அந்த உடல் உணர்வு. அந்த உடல் உணர்வினால் அந்த அசைவுகளை அவன் என்ன பண்ணிக்கிறான்? தானாகவே என்ன பண்ணுவான்? செய்வான். இது உடல் உணர்வோடு மட்டும் தொடர்புடையது. உள்ள உணர்வோடு தொடர்பு பட்டு சில செயல்களை செய்கிறோம். பெரியவா வந்தால் ஏந்திருக்கிறோம், சில பேர் திட்டினா கோவப்படுறோம், அப்படி தானே? அப்போ கோவப்படும் போது இந்த உடல் உணர்வோடு சேர்த்து என்ன உணர்வு வருது? உள்ள உணர்வும் சேர்த்து வருது. அப்போ உடல் உணர்வும் உள்ள உணர்வும் சேர்ந்து செய்கிற செயல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மருத்துவர் மிகச் சிறப்பாக அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு என்ஜினியர் மிகப்பெரிய பில்டிங்கை செக் பண்ணிட்டு இருக்கார், பார்த்துட்டு இருக்கார், இது கரெக்டாக போட்டிருக்கானா, பில்லர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாருன்னா, அப்போ உடல் உணர்வு அதை அந்த இடத்துல நின்று பார்க்குறார். கண்ணு பார்த்தாலும் உள்ளம் பேசினாலும் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு கவனித்தாலும் அவருடைய திங்கிங், அதாவது அறிவும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு.
ஏன்னா இந்த பில்லர் ஒழுங்காக போட்டிருக்கானா, கம்பி ஒழுங்காக போட்டிருக்கானா, இறுக்கி கட்டியிருக்கானா அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்க. அப்போ அறிவுணர்வு, அப்போ அறிவுணர்வோடு செய்கிற செயல் அப்படி தானே. உடல் உணர்வு செயல், உள்ள உணர்வு செயல், அறிவுணர்வு செயல். ஜபம் என்பது ஆன்ம உணர்வோடு இவைகளுடன் இணைந்து, அதை விட்டுறக்கூடாது. உடல் உணர்வு, உள்ள உணர்வு, அறிவுணர்வு, ஆன்ம உணர்வோடும் இணைந்து செய்கிற செயலுக்கு ஜபம்னு பேர். நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். உடல் உணர்வு நமக்கு புரியுது, வயிற்ற பசிக்குது, தாகம் இருக்குது, தெரியுது. உள்ள உணர்வு கோபம் வருது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, புரியுது. அறிவுணர்வு அவரவர்கள் துறையிலே வல்லுநர்களாக இருக்கிறார்கள், அந்தந்த துறையிலே அவரவர்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளுகிறார்கள், அறிவுணர்வு புரிகிறது. ஆனால் ஆன்ம உணர்வு எப்படி வருது? எப்படி வரும்? ஆன்மானா எப்படி இருக்கும்? சேப்பாக இருக்கும், கருப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி அதுக்கு பழகினால் அது இருந்தால் ஒரு பெரிய ஒரு கோபமாக வரும், இல்லை அன்பாக வரும் அப்படின்னு இது எதனாலும் அறிந்து கொள்ள முடியாத பண்பு ஆன்ம உணர்வு. அப்போ அந்த ஆன்ம உணர்வோடு சொல்லப்படும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்ம உணர்வே நமக்கு வழக்கத்தில் என்ன இல்லை, உதாரணத்தில் இல்லை. அதுக்கு ஒரு சில விஷயங்களை ஒரு அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக சூழ தொட்டு நான் அதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா ஜபம் பண்ணினா எப்படி வரும் அப்படின்னு, சாமி எப்படி வரும், எப்படிலாம் ஜபம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த உணர்வு என்ன அப்படின்னா, குரு சொல்லியிருக்கார் கண்டிப்பாக அது பொய் இல்லை அப்படின்னு ஒரு சத்தியத்தை நம்புவது போல் நம் உள்ளம் நம்பி சொல்ல வேண்டும். அந்த உணர்வுக்குள்ளே என்ன இருக்கே, ஒரு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதை வழக்கமாக சொல்கிறது உண்டு. ஒரு ஊரில் மழையே பெய்யல, ஒரு ஞானி இருந்தார். அந்த ஞானிகிட்ட போய் எல்லோரும், நீங்கள்லாம் பெரிய ஞானின்னு சொல்கிறீங்களே, ஏதாவது மழை பெய்யறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, ரொம்ப காலமாக இல்லை, நாளைக்கு வாங்க நான் பெய்ய வைக்கிறேன் அப்படின்னார். உங்கள் பேரில் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன்னு எல்லோரும் வாயால் சொன்னான். மறுநாள் காலம்புற எல்லோரும் போனால் அதில் என்ன மாதிரி ஒரு கொஞ்சம் அறிவு கம்மியானவன் மேலே ஏந்து, நேற்றுக்கு சொன்னேன் இன்றைக்கி ஒன்றுமே நடக்கலை, பெருசாக அப்படின்லாம் சொன்னேன். அவர் ஒரு கேள்வி கேட்டார், மழை வரும்னு சொன்னேனே, யாராவது கையில் கொடையோடு வந்திருக்கலான்னு. இப்போ இந்த விஷயம் என்னன்னா, நம்பிக்கை என்பது நாம் அதனோடு புலன்களால் தொடர்பு கொள்ளுகிற பொழுது, பிரத்யட்சமாக இருக்கிற பொழுது நம்பிக்கை வரும். நம்பிக்கைங்கிறது அவ்வளோ சீக்கிரம் ஒரு மனிதன் பேர்லையோ ஒரு வஸ்து பேர்லையோ நமக்கு என்ன இருக்காது. இல்லை, மனதோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். அதாவது அனுமானத்திலேயாவது நம்பிக்கை இருக்கணும். ஏதோ புகையிறதுன்னா நெருப்பு இல்லாத புகையாது, அதனால் வச்சு நாமளாக சில விஷயங்கள், ஏதோ ஒரு பெரிய பில்டிங்கே அதை கட்டினவன் இருந்தால் தானே இதை கட்டியிருக்க முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு கொத்தனார் இதுக்கு இருந்திருக்கணும் அப்படின்னு இல்லைன்னாலும் மனதுக்குள்ளே புரிஞ்சுக்கிறது, பிரத்யட்சத்தை வச்சு அனுமானத்திலேயாவது இருக்கணும். இல்லை, சாப்தம் சொல்லக்கூடிய விஷயங்களில் நம்பிக்கை உடைய பண்பு. இவர் சொன்னால் பொய் இருக்காதுன்னு வழக்கத்தில் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நம்பி இருந்து, அது இப்போ நம்ம சாலை விதிகளை பார்க்குறோம், இப்படி போங்கோ ஊட்டி வரும், இப்படி போங்கோ கொடைக்கானல் வரும் அப்படின்னு ஒரு இடத்துல போர்டு போட்டிருக்கா. அது எத்தகைய நம்பிக்கைக்குரியதுன்னு யாரும் பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ணுறதில்ல. ஆனால் என்ன பண்ணுறோம், அந்த வழியில் போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, அது பொய் சொல்லக்கூடிய அவசியம் அதுக்கு இல்லை. அதை ஃபாலோ பண்ணி அது மாதிரி போனால் அந்த ஊர் வந்துருத்து, அதனால் அதை நாம் எப்பொழுதுமே வழக்கத்தில் நம்புறதுன்னு வச்சுட்டுருக்கோம். அப்படி தானே? அப்போ நம்பிக்கை என்பது ஐவகை புலனினாலும் மனதினாலும் புத்தியினாலும் சித்தத்தினாலும் நம் உள்ளே தோன்றுகிற தனி உணர்வு. அதை யாராலையும் வெளியிலேருந்து அனுப்ப முடியாது. நம்பிக்கையை குருவால் உண்டு பண்ண முடியாது, சிஷ்யனுக்கு தான் நம்பிக்கை வரணும். இறைவன் அருள் செய்கின்றேன் அப்படின்னு ஒரு பிரத்யட்சம் யாருக்குமே எல்லாருக்கும் அருள் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அவர் சுதந்திரத்தை தலையிடுறதே கிடையாது. அப்படியே சாட்சி மாத்திரமாக இருக்கா. அருள் இருந்தால் தான் எல்லாத்தையும் அடைய முடியும்னு சொல்கிறார். சுவாமி சிவன்னு சொல்கிறோம், பகல் நடராஜான்னு சொல்கிறோம், அது பக்கத்தில் இருக்கிற அம்பாள் இருக்கால அருள் சக்தின்னு சொல்கிறோம்.
அப்போ வெறும் சாட்சி மாத்திரத்தில் இருக்கான், கவன மாத்திரத்தில், பார்த்த மாத்திரத்தில். அப்படி இருக்கும்போது இறைவனை பற்றிய அந்த உணர்வை நமக்கு உணர்த்துவதற்கு சாஸ்திரம் சில உக்திகளை கையாளுகிறது, சில சூழல்களை உருவாக்குகிறது, அதை ஜபத்தோடு இணைத்து சொல்லுகிறது. அப்படி என்ன அதை பற்றின ஒரு கருத்து அப்படின்னா, இந்த மந்திரத்தை விடாத சொல்லு, எந்த சூழ்நிலையிலையும் என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் அந்த அடையாளத்தை அடைவதில் மனது என்னவாக இருக்கணும். இது எப்படி நம்ம காத்துட்டுருக்கணும்னா, ஒரு உதாரணம் எனக்கு என்ன தோன்றதுன்னா, நான் சில வெளி மாநிலங்களுக்கு போய் பேச்சு கொடுக்கும்போது அவளை எனக்கு தெரியாது, ஆனால் என்ன அவளுக்கு தெரியும். வந்தவொடனே ஒரு போர்டு மாதிரி வச்சுருந்துப்பாள். இந்த விமான நிலையங்கள்லேருந்து இறங்கி வந்தோன்னா, சரி நம்ம பேர் தான் கூப்பிட்றான், நம்மளே நமக்கு அறிமுகப்படுத்திடுவோம். ஐயோ என்னடா என்ன என் பேர் சொல்லி ரைட் ஓகே. ஏன்னா மொழி வேறு மாறுபட்டுருக்கும் சில இடங்களில். அப்போ அந்த அடையாளம் அந்த அடையாளம் தனியாக இருக்கிறதுனால இவர் நம்முடன் உடையவர் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்வது போல, இந்த ஜபத்துக்கு முக்கியம் 8 விதமான அடையாளம். அந்த 8 விதமான அடையாளத்தோடு இருந்தால் மாத்திரம்தான் நாம் அதை செய்ய முடியும். அந்த ஜபம் இருந்தால் கூடவே சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, அதுக்கான மனன வடிவம், அதாவது உருவம் இருக்கும்னு சொல்கிறாங்க. புரியல என்ன சொல்கிறேன்னு? ஜபம்னா என்ன? கூப்பிடுற ஒளின்னு சொன்னேன். ஜபம் எப்படின்னா ஆதார் கார்டு மாதிரி, அப்படி புரிஞ்சுங்க. ஜபம் எப்படி, நான் வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்ல, உங்கள் அத்தனை பேருடைய பாதார விந்தங்களையும் தலைமையில் வச்சு கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி ஆதார் கார்டை வச்சுன்னு ஜபத்தை விட்டுறாது. இப்போ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஜபங்கிறது என்ன அப்படின்னு நம்ம ஒரு விளக்கம் கொடுக்கணும்னா, குருவால் இறைவனை தனியாக கூப்பிட்டு கேமராவுக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சு கையை இப்படி தொட சொல்லி கண்ணை இப்படி வச்சு அதை அடையாளம் எடுத்து அதுக்கு ஒரு நம்பர் உங்களுக்கு தனியாக வேறு கொடுக்கணும். என்ன நம்பரு? இந்த ஆதார் கார்டில் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் யாருக்கு வரணும்? உங்களுக்கு பிரத்யேகமாக வரணும். அடுத்த வாளுக்கு என்ன வரக்கூடாது, அது வரக்கூடாது. அப்படி வராமல் உங்களுக்கு என்று தனி அடையாளத்தை இறைவன் அளிப்பான். அதுவே சிவலிங்கம். லிங்கம்னா அதான் அர்த்தம். லிங்கம்னா என்ன? அடையாளம். உங்களுக்கு அனுக்கிரகம். கருமேனி கழிக்க வந்த திருமேனி. இந்த கருமேனியை இப்படி உள்ள சூழலில் இதுக்கு அனுக்கிரகம் பண்ணணும்னா இன்னைக்கு உள்ள சூழலில் அவர் எப்படி வரணும் அப்படின்னு ஒரு வடிவத்தை இறைவன் தானாக மேற்கொள்ளுகிறான். அப்போ இறைவனுடைய வடிவம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, கும்பிடுறவனை சார்ந்து அவனுடைய கர்ம பலனை சார்ந்து இருக்குது. அந்த கர்ம பலன் எந்த அளவுக்கு இருக்கோ, ஒரே குருக்கிட்ட 15 பேர் தீட்சை எடுத்துக்கிறான். அதே குருக்கிட்ட திருப்பி ஒரு 5 பேர் தீட்சை எடுத்துக்கிறான். உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். அப்படி தீட்சை ஒருத்தருக்கும் சாமி பார்க்கல. காரணம் என்ன? தீட்சை எடுத்துன்றது என்னமோ உண்மைதான், சாமி இப்படி வரும்னு சொல்லி அவர் அடையாளத்தோடு என்ன பண்ணிட்டார், சொல்லிட்டார். சாமியை பற்றி அடையாளம் சொல்லியாச்சு. மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நோட் பண்ணி கையில் பேப்பரில் கொடுத்து திருப்பி திருப்பி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ரெண்டும் உண்மையாகிடுது. ஏன் இன்னும் வரல அப்படின்னா, இறைவன் அருள தயாராக இருக்கிறான். குரு அந்த பொறுப்பிலிருந்து தான் விலகி விட்டார். அப்படி தானே? எல்லாமே முழுக்க அவனுக்கு காட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. உங்களை எழுத வைக்கணும். எனக்கு தான் ஆனாவனா தெரியுமே. வாத்தியார் 1ஆம் கிளாஸ் வாத்தியார் ஆனாவனா போர்டில் சொல்லிக்கிட்டே இருப்பார். 15 வருஷமாக அதான் சொல்கிறாரு. அதனால் அவருக்கு ஆனாவனா தெரியலன்னு அர்த்தம் இல்லை, பசங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையோ. அதனால் அவர் திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருக்கார். இப்போது அவளுக்கு புரிய வைக்கணும்னா, இப்போ எந்த இடத்துல அந்த 15 பேரும் அந்த 5 பேரும் தோல்வி உறுகிறார்கள்? ஏன் 5 15ன்னு உதாரணத்துக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, குரு சொன்ன வாக்கில் வருமா வராதா அப்படிங்கிறத சில பேர் ஒரே நிமிஷத்தில் அவர் ஆளே சரியில்லை என்னமோ சொல்கிறார் அப்படின்னு நினச்சிட்டான்னு வச்சுங்கோ, பலிக்காது. முடிஞ்சு போச்சு கதை. அப்போவே முடிஞ்சிடும், ஜபம் பலிக்காது. அதுக்கப்புறம் தப்பி தவறி கொஞ்சம் நம்பிக்கையோட அவன் ஏதோ ஒரு 1000 ஆவர்த்தி ஜெபம் பண்ணி, ஒரு 2000 ஆவர்த்தி ஜெபம் பண்ணி, 3000 ஆவர்த்தி வாசலை பார்த்து சாமி இந்த வழியாக தான் வருவார்,
ஜன்னலை ஒரு கால் இந்த வாசல் வழியாக அட்ரஸ் மாறி போயிட்டாரா, பின் வாசல் வழியாக வருவார், அந்த பக்கம் பார்த்து ஜெபம் பண்ணுவோம். இல்லை கோயிலில் போய் ஜெபம் பண்ணால் இங்கே வரத்துக்கு அவருக்கு ஏதாவது இடைஞ்சலாக இருக்கும், அட்ரஸ் தெரியாமல் இருக்கும். இப்படிலாம் நம்ம யோசிப்போம். ஞாபகம் வச்சுங்க, இப்படிலாம் ஒரு சிஷ்யன் என்ன யோசிப்பான். அதனால் அப்படியே ஜெபம் பண்ணி அது ஒரு 1000, ஒரு 8000, ஒரு 10,000 வரைக்கும் கூட அவன் என்ன போயிடுவான். ஆனால் அப்பொழுதும் அவன் பயனை அடையாதிருப்பதற்கு காரணம் சொல்லுங்கள் பார்ப்போம். அவன் நம்ம சொல்கிற குரு சொல்லிட்டார், அடையாளம் கொடுத்துட்டார், மந்திரம் கரெக்டாக இருக்குது, அவன் 6000 ஆவர்த்தி சொல்லிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கூவலிலே அன்பு இல்லை, தேவை இருக்கிறது. என்ன இருக்கணும் கூட, என்ன இருக்கணும், இந்த ஜபத்துக்குள்ளுக்குள்ளே இருக்கணும், அந்த சப்தத்துக்குள்ளே ஒரு அன்பு இருக்கணும். அந்த அன்பை நாம் சொல்லியெல்லாம் கொடுக்க முடியாது. என்ன சொல்ல முடியாது? இறைவன் மீது அன்பாக இருக்கும். எப்படி அன்பாக இருக்கணும் அப்படின்னா சேக்கிழார் ஒருத்தர் தான் சொல்ல முடியும், வேறு யாரும் சொல்ல முடியாது. யார் எப்படி அன்பாக இருந்தால் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பார், அப்படி தானே? அவர் இறை அன்பை பெற்ற வழி எப்படி சேக்கிழார்கிட்ட கேட்டால் தான் சொல்லுவார், வேறு யாரும் சொல்ல முடியாது. அப்போது இந்த ஜெபம் என்பது ஒரு சாத்திர குறியீடாக மக்களால் நம்பப்படுகிறது. அதனால் அவன் அச்சரம் ஒழுங்காக சொல்கிறோமான்னு பார்த்துட்டு இருப்பான். ஆமாம், சிவாய 16 எழுத்து, எந்த எழுத்தை மேலே சொல்லணும், எந்த எழுத்தை கீழே இறக்கி சொல்லணும் அப்படின்னா அதில் ஏதாவது தப்பு இருக்கான்னு யோசிப்பான். அப்படி தானே? சில பேருக்கு ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வந்துடும். எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆவர்த்தி பண்ணால் பிரமாமாக தூங்குவேன். அப்புறம் ஆஹா ரைட்டு ஓகே நான் பண்ணிட்டேன், ஒரு ஆத்ம திருப்தி. நம்ம ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சால் அது ஜெபம் இல்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் படுகிற பாட்டை உங்களிடத்திலே சொல்லுகிறேன், அப்படி தானே? ஏன்னா உட்காந்து எப்படி ஜெபம் பண்ண முடியும்? மனது அலையும். இப்போ அந்த உருவத்தில் பதியாது. அதனால தான் ஜெபத்துக்கு தியானம் சொல்லி இருக்கிறார்கள். எல்லா மந்திரத்திற்கும் மனனம் திராண விதி மந்திரம். மந்திரம் சொல்கிறவனை காப்பாற்றுறேன்னு எந்த மந்திரமும் சொல்லலை, நினைப்பவனை காப்பாற்றுவது மந்திரம் தான் மந்திரத்துக்கு சமாசம். நினைப்பவன். அப்போ நினைப்பதுங்கிறது வடிவம். எதை நினைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் அந்த உருவம், அந்த ஜபத்துக்கு உண்டான உருவம் எல்லா ஜபத்துக்குமே இருக்குது. வீரன்னா அதுக்கு உண்டான தியானம் இருக்குது, கணபதினா அதுக்கு உண்டான தியானம் ஆகமங்களில் மிக தெளிவாக சொல்லியிருக்கா. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு ஜபம். அதனால தான் சைவ சித்தாந்தம் மீண்டும் மீண்டும் நகாரம், தலை, இது காலு அப்படின்னு எதோலாம் சொல்கிறா, அப்படி தானே? நமக்கு புரியுதோ புரியலையோ, ஆனால் அந்த வடிவம் என்னது? ஒரு வடிவத்தை அதுக்கு பயிற்றுவிக்கிறார்கள். அப்போ ஜபத்துக்கு என்ன முக்கியம்? வடிவம் முக்கியம். அந்த வடிவத்தின் மீது உங்களுக்கு அன்பு முக்கியம். இப்போ இந்த அன்பு எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், உதாரணம் பாருங்க. என்னுடைய நண்பர், அவருடைய தகப்பனாருக்கு ஒரு 80 வயசு இருக்கும். சிவபூஜை பண்ணுறவர் எல்லாம். அவர் 87 வயசுல நோய் இறந்தார். அவருக்கு ஒரே பையன். அந்த ஒரே பையன் என்கிட்ட சொல்கிறாரு, அப்பா இருக்கும்போது நான் பார்த்து செய்வேன், அவர் சாப்பிட்டாரா தூங்கினாரா வெளியில் எங்கே போனாலும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. சில நேரங்களில் நெருங்கி பேசும்போது என்னுடைய மனைவி கூட எங்கள் அப்பாவை சரியாக பார்த்துக்கிறது இல்லை. இது அவர் சொன்ன உண்மை, அதுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற ரகசியத்தை சொல்லலை. தயவு பண்ணி உங்கள் பாதார விந்தங்களை மீண்டும் மீண்டும் தொழுது கேட்டுக்கொள்கிறேன். என்ன அப்படின்னா, கவனிச்சிக்க மாட்டேங்கிறா. அதனால் நம்ம எங்கே போனாலும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதாக இருக்குது. முதல்லையாவது காதில் விழுந்துருந்தது, இப்போ என்ன விழலை, காதில் விழலை. இப்போ ஏந்திருந்து கூட பாத்ரூம் போக முடியல வரால. அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்னு பார்த்து எங்கே போனாலும் இந்த பசுமாடு, நாய், பூனை இதெல்லாம் வளர்க்குறவா அதுக்குன்னே ஒரு தனி சேஃப்டி கார்னர் பண்ணி வச்சுட்டு போக வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு சின்ன குழந்தை இருக்கிறவாளும் அப்படி தான். எங்கேயாவது வேலைக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, இரு பக்கமும் வேலைக்கு போகிறா அப்படின்னா, இந்த சின்ன குழந்தைகளை சரியாக போய் வேன் அழிச்சுன்னு போனதுக்கப்புறம் தான் நம்ம நம்மளுடைய பணிக்கு போக முடியும். ஏன்னா அந்த குழந்தை முன்னாடியே விட்டுருதுன்னா திருப்பி ஸ்கூல் திறக்கிறதுக்கு போய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இருத்தல் இயல்பை உங்களுக்கு என்ன கொடுக்குது. நம்ம வெளியில் இருந்தால் கூட எப்படிப்பட்ட நினைவு நமக்கு வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக இதை பரிந்துரை செய்கிறேன். அந்த நினைவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நினைவு எங்கே இருக்குது? இப்போ நமக்கு அந்த இடத்துல அவனுக்கு எப்படி தகப்பனார் பேரில் இருந்ததோ, அந்த கடமையாக இருக்கக்கூடிய பெண்டிற்கு எப்படி இந்த குழந்தைகள் பேரில் இருந்ததோ, அந்த மாதிரி ஒரு நினைவு குறிப்பு, அதன் தொடர்ச்சி நமக்கு என்ன இருக்கணும்? ஜபம் என்பது தொடர் நினைவு. ஞாபகம் புரியல யாருக்கும்? ஜபம் என்பது
ஒரு தொடர் நினைவு. ஒரு தடவை சொல்லிட்டா அந்த நினைவை மறந்து விடுவோம் அப்படிங்கிறது இல்லை. உங்களுடைய ஒரு இருத்தல் இயல்பு, உங்களோடு ஒரு பொருள் பயணிக்கிறது, உங்களோடு ஒரு ஆட்டுக்குட்டி வருது, உங்களோடு ஒரு மனிதர், உங்களுடைய ஒரு வயசானவர், இவர் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி உங்களின் நினைவு என்ன பண்ணணும், பயணிக்கிறது. அப்படி அந்த பயணிக்கும் பண்பு எதில் இருக்கே, ஜபத்தில் இருக்கு. அதை உணரணும். அதே மனிதன் இறந்த பிறகு அவரை பற்றி அதிகமாக கவலை யாருக்கும் என்னது இல்லை. இறந்துட்டார் அவர், இந்த 87 வயசில் இறந்துட்டார். இப்போ அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறார் வர்றார். யார் அப்பா இறந்துட்டா பையன் ஃப்ரீயாக இருக்கான் அப்படின்லாம் யாரும் தயவு பண்ணி தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. பயமாக இருக்குது, எதை சொன்னாலும் பயமாக இருக்குது, தப்பாக புரிஞ்சுக்கிறது சரியாக இருக்குது. அதனால் அந்த எண்ணத்தில் சொல்லலை. அவர் இப்போ அந்த கஷ்டங்களிலிருந்து சற்று விடுபட்டிருக்கிறார். அந்த நுட்பத்தை சற்று கவனியுங்கள். அப்பொழுது இருக்கின்றார் என்கிற உணர்வு இருந்தது, இப்பொழுது அது இல்லை. அப்போ அந்த இருத்தல் இயல்பின் உணர்வு என்பது உயிரோடு வாழுகிற மனிதனிடத்து நீங்கள் கொள்ளுகிற தொடர்பை போன்று ஒரு எண்ணம் உங்களிடத்திலே இருக்க வேண்டும். அதுதான் ஜபம். ஒரு கற்பனை அல்ல. ஒரு உருவம்னா ஒரு கற்பனை அப்படின்னு 4 கையோடு இருக்கும், அது அப்படியே நம்ம மனசுக்குள்ள தியானம். அது ஒரு இருத்தல் இயல்பு. தாய் போல், மகன் போல், தந்தையை போல் ஒரு இருத்தல் இயல்பு. அந்த இருத்தல் இயல்போடு அது இருக்க வேண்டும். உடன் அன்பு வர வேண்டும். இந்த அன்பு இல்லைன்னா இந்த ஜபம் என்ன ஆகும், வராது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ராஜாவுக்கு வயிற்று வலி. ஒரு ராஜாவுக்கு வயிற்று வலி மந்திரி கிட்ட சொன்னான். அவர் ஒரு சாமியார்கிட்ட அழைச்சிட்டு போனார். அந்த சாமியார் நடராஜா சிலை வச்சு பூஜை பண்ணுனார். ராஜாவாக இருக்கிறதுனால உடனடியாக கூப்பிடுப்பா, எல்லாரையும் கூப்பிடுப்பா. எல்லோரையும் கூப்பிட்டா அவள்லாம் பெரிய பெரிய ஆள்லாம் வந்தால் கோயிலெலாம் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி நடந்தது. கும்பாபிஷேகம் ஆகி மண்டலாபிஷேகம் ஆச்சு, சம்பத்சர அபிஷேகம் ஆச்சு. இன்னும் அவருக்கு வயிற்று வலி மாத்திரம் போகல, நடராஜாவுக்கு எல்லாம் ஆச்சு. நான் தயவு பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இதை முயற்சி பண்ணுறேன். தவறான கருத்துக்குள்ளே போயிடாதீங்க. நடராஜருக்கு எல்லாம் என்ன ஆச்சு ஆச்சு, அவருக்கு எதுவும் ஆகலை. அவர் மந்திரியை கூப்பிட்டு கேட்டார், ஏன்பா இந்த மாதிரி இருக்க அப்படின்னார். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மந்திரி சொன்னால், அவன்கிட்ட கேட்டிருந்து என்கிட்ட கேட்டிருக்கலாமே, இவருக்கு அந்தளவுக்கு பவர் கம்மிங்க. அவன் அடுத்த மந்திரி, இவர் அந்தளவுக்கு ஒன்றும் விஷயம் தெரிஞ்சவர் இல்லை. அவருக்கே குரு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட அழைச்சிட்டு போங்க. அவர் உடனே சொன்னார், அவர்கிட்ட போனோன்னா ஒரு காளி உருவம் வச்சு வழிபாடு பண்ணு உனக்கு எல்லாம். ராஜா கிட்ட வந்து திருப்பி சொன்னார், ஏண்டா இப்போ தான் நான் இவ்வளோ செலவு பண்ணி கோயிலை கட்டி வச்சுருக்கேன், அது எதுவுமே இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை, இப்போ நீ அதுக்குள்ளே காளிங்கிறீங்களே, அந்த சாமி ஏற்கனவே இருக்கோ இல்லையோ, எதை இந்த நடராஜர் இருக்கோ இல்லையோ, அதை தள்ளி வச்சுட்டு இதை தூக்கி வச்சுருக்கோம். எதை? அப்போ சொன்னார், பெரியவா நீங்கள் வந்து தரிசனத்துக்கு வரணும், அதனால் கூட ஏதாவது என்ன இருக்கலாம், ஒரு அலட்சியமாக கூட நமக்கு அது பலன் கிடைக்காத போயிருக்கலாம், நீங்கள் வந்து தரிசனத்துக்கு வந்து எல்லாம் தேவலாம். ஏற்கனவே காளி கொண்டு வர சொன்னோம். இருந்தாலும் இந்த நடராஜாவுக்கு பூஜை பண்ணவா, அது ஆத்மாத்தமாக பூஜை பண்ணுறவா, நவுத்துறதுக்கு அவளுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. அப்படி கொஞ்சம் ஓரமாக தள்ளிட்டு இந்த காளி சிலையை எங்கே வைக்கிறான், இங்கே வச்ச உடனே இவர் போய் தரிசனத்துக்கு போகிறாரு. சாம்பிராணி போடுறான் அந்த மணி ஆட்டும் போது. ராஜாவுக்கு கடுப்பு. யார் பேரில்? நடராஜா பேரில். அதனால் எனக்கு செய்யாத நீ இந்த சாம்பிராணி புகையை நுகரப்படாது அப்படின்னு அவர் மூக்க போய் பத்துறாரு. வயிற்று வலி உடனே சரியாயிடுது. நல்லா கவனிச்சுங்க. அப்போ நடராஜர் மூக்க பொத்தினா வயிற்று வலி சரியாகும்னு நான் சொல்லறேன். ஒரு துளியில் நீங்கள் கவனம் குறைந்து விட்டீர்கள் என்றால் தவறான பாதைக்கு சென்று விடுவீர்கள். உங்கள் திருப்பாத கமலங்களை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். அவன் என்ன பண்ணுறாருன்னா, அது வரைக்கும் அவள் பூஜை பண்ணுறது, பிரசாதம் போச்சு, ரைட் ஓகே வந்ததா போச்சா, நெத்தியில் இட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுவார். அவருக்கு அந்த இருத்தல் இயல்பு இல்லை, அந்த நஷ்டம் வரல, அந்த வயிற்று வலி தீரல, நான் இவ்வளோ தூரம் செலவு பண்ணுறேன், இவெல்லாம் என்னை சொல்லியிருக்கா, நீ அந்த அம்மாவுக்கு அந்த புகை போகிறது, நீ அதை நுகர்கிறாய் என்று சொல்லுகிற பொழுது நடராஜரின் இருத்தல் இயல்பை யார் உணர்றா?
அந்த உணர்றார், அது உடனே வைத்து வெளியே சரியாக போகும். அந்த இருத்தல் இயல்பும் அன்பும் என்ன வேணும்? அன்பு இருக்கணும், இல்லை கோபமாக இருக்கணும். அது கூட என்ன இருக்கணும்? ஒரு தொடர்பு இருக்கணும். அதனால் அப்படிப்பட்ட அந்த அன்பு ஒரு கதறல் இருக்க வேண்டும். அதுக்குள்ள ஞான தெளிவு இருக்க வேண்டும். ஞான தெளிவுனா இந்த சப்தத்துக்கு இந்த சாமி தான் வரும், ஏதோ சொல்லி ஏதோ கூப்பிட்டோம்னு என்ன இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் அழைக்கின்ற ஒளி ஒரு காரணத்தோடு கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு முக்கியமான விஐபி 24 மணி நேரம் ஃபோனை போட்டு சௌக்கியமான்னு கேட்டுருப்பீங்க. அப்போ நீங்கள் அழைக்கிறதுக்கு ஒரு காரண காரிய தொடர்போடு அந்த தேவைகளை நிறைவு செய்வான் என்கின்ற எண்ணத்தோடு அந்த ஃபோனில் நீங்கள் கை வைக்கணும். அந்த ரிங் டோனில் சும்மாவே ஜெபம் பண்ணக்கூடாது. அதுக்கு பிரார்த்தனை, ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஒரு பிரார்த்தனை இருக்குது. அப்போ தான் அது சித்தியை உணர முடியும். நம்ம ஆள் பிரார்த்தனை பண்ணுறதுல ரொம்ப, நான் தயவுசெய்து உங்கள் பாதார விந்தங்களுக்கு அடிக்கடி நான் இனிமேல் உங்கள் காலில் விழுந்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பயமாக இருக்குது சொல்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவோம், அபிராமி பற்ற மாதிரி கலையாத கல்வி, அதை மறந்துட்டோமா, இதை மறந்துட்டோமா அப்படின்னு ஒரு தேவைகளை நாம் அடுக்கி கொண்டு செல்வோம். அந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்கள் எந்த ஜபம் எடுத்துக்கிறீங்களோ, எந்த தியானம் பண்ணுறீங்களோ, எந்த பூஜையோ, அந்த தேவதையை தவிர கொஞ்ச காலத்துக்கு மாற்று விஷயங்களில் உங்களுடைய எண்ணம் போகாது. நான் போகக்கூடாதுன்னு சொல்லலை, என்னது போகாது தானாகவே. அப்படிதானே? ஒருத்தர் பேரில் அன்பு, ஒரு பாசம், அவளை நான் மணந்தேன், திருமணம் ஆகிவிட்டது. அப்போ எனக்கு என்ன, என்னுடைய மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருத்துன்னா எனக்கு அந்த நாட்டம்ங்கிறது வேறு விஷயத்தில் என்ன வராது. நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா வயிறு ஃபுல்லாகிடுதுன்னா 2வது தடவை மேற்கொண்டு சாப்பிட்றதுங்கிறது நமக்கு என்னவாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஜபம் என்பது உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சத்தியத்தை நீங்கள் சொல்லுகிற பொழுது பிற தெய்வங்களிலிருந்து நாட்டங்கள் குறைந்து இறை நாட்டங்களை கொடுத்து எந்த ஜபத்தை நீங்கள் எடுத்துட்டீங்களோ அதுக்குள்ளே தான் நீங்கள் போவீங்க. அந்த சாமியை தான் நீங்கள் கும்பிடுவீங்க. அப்படி கும்பிடக்கூடிய செயலை அந்த ஜபம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே தோற்றுவிக்கும்னு சொல்கிறேன். கொல்லேன் மனத்தில் நின் கோலமல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன். அந்த விஷயம் யாரெல்லாம் கும்பிடுறாளோ அவ குரூப்புக்குள்ளே போய் சேர்ந்துருவான். பரசமயம் விரும்பேன். தெளிவாக கவனிக்கணும். இப்போ சமயத்தை பற்றி அபிராமி பட்டர் பேசலை. அவர் தான் அடைந்த அந்த ஜபத்தின் மகிமையை மிக தெளிவாக சொல்லுகிறார். மன்னியது உன் திரு மந்திரம், மிக அழகாக பேசுவார். அதில் என்ன சொல்கிறார், நின் குறிப்பறிந்து, அம்பாளுடைய குறிப்பை அவர் தெரிஞ்சுக்கிறார். அந்த மாதிரி தெய்வம் பேசும் அப்படின்ன உடனே எல்லாரும் ஒரு கட்டுரை போட்டு ஒரு பெருசாக பிரமாதமாக அது பேசும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது என்னவாக தான் பேசும், குறிப்பு சொல்லால். நின் குறிப்பறிந்து, அபிராமி பட்டர் சொல்கிறார். குறிப்புன்னா என்ன, ஒரு அடையாளம், அங்கொன்றும் இங்கொன்றுமாக தெய்வம் என்ன காட்டும், வரும். இல்லைன்னா அனுபவமாக வந்துடும். அந்த அனுபவத்தை பெறுகின்ற அந்த உத்வேகம், இந்த செயலை நான் இதற்காக செய்கிறேன். இப்போ நம்ம ஒரு வண்டியில் ஏறினா டிக்கெட் எடுத்து அந்த இடம் ஸ்டாப்பை எதிர்பார்த்துன்னு உட்காந்துருக்கமோ இல்லையோ வர்றது வரைக்கும், அந்த மாதிரி நம்மளுடைய பரபரப்பு என்ன இருக்கணும், இந்த ஜபத்தில் இருக்கணும். நம்ம ஏதோ ஓரத்தில் உட்காந்துட்டு அப்படியே காற்று வரும்போது ஜபம் பண்ணிவிட்டு அப்படியே ஓரத்திலே கொஞ்சம் சாஞ்சிட்டோம்னா நம்ம நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உண்மைன்னு அபிராமி பற்று மாதிரி யாரும் நினைக்க முடியாது. நம்ம நினைக்கிற ஜபம் அந்த ஓரத்தில் இருந்து நம்ம ஜபம் பண்ணுவோம், கொஞ்சம் காற்று வேகமாக வருவோம், தூங்கிடுவோம். ஜபத்தை நம்ம சொன்னதாக நினச்சிக்குவோம். அதனால் அப்படி நினைக்கிறதுக்கெல்லாம் பலன் இல்லை. ஏன்னா அந்த வடிவம் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜபம் என்பது ஒரு எண்ணத்தின் முடி போன்ற ஒரு பண்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதனுடைய முடி இருக்குது பார்த்தீங்களா, அதை மாதிரி மிக மெல்லியதான ஆன்மாவோடு சிவத்தோடு கடற்கிற ஒரு பெரிய லைன் போட்டிருக்கா. இப்போ இந்த ஒயர் கொடுத்துருக்கால, இந்த கடைசியிலே அந்த கடைசி பல்பு போகிறதுக்கு, அந்த மாதிரி உபாசகனுக்கும் குருவுக்கும் தேவதைக்கும் இடையில என்ன இருக்கு, லைன் இருக்குது. இந்த ஆவர்த்தி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த லைனை அப்படியே ஏற 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 ஏற, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், திருப்பியும் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம மெட்ரோ லைனில் ஒரு பாலம் போட்டிருக்காங்க. அந்த பாலத்தை எப்படி தூக்கி மேலே வைக்கிறாங்கங்கிறது தெரியல. இரவில் அதுக்கான ஒரு கருவி வச்சுருக்காவா. அதில் என்ன பண்ணுறான்னா, ஒரு ரோப்பு, ஒரு இரும்பில் இருக்குது அந்த கயிறு, அதை அப்படி தூக்கி, அதுதான் தூக்குது அந்த பாலத்தை. ஒரு வீடளவுக்கு அது வெயிட்டு.
அதை அப்படியே தூக்கி கரெக்டாக அது பொறுத்துது. அப்போ அதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க? ஒரு கயிறு, இரும்பு கயிறு. அந்த கயிறுக்கும் நம்ம முடிக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா? இந்த கயிறு, இந்த முடி அந்த கயிறு மாதிரி ஆகிடும். இந்த ஜபம் பண்ண 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 இறைவனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை யாராலையும் பிடிக்க முடியாது. எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அது தாங்கும். அதை யாராலையும் பிரிக்க முடியாத, இணை பிரிக்க முடியாத ஒரு தொடர்பை இறைவனோடு அந்த ஜபம் ஏற்படுத்தும். அது ஜபம் ஏற்படுத்தும்னா அந்த வார்த்தை இல்லை, அதனுடைய ஆவர்த்தி, சுழற்சி, மீண்டும் 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 1 கோடி 2 கோடி அந்த மாதிரி இப்படி பண்ணினா என்ன ஆகும்? ஒரே ஒரு உதாரணம், நம்ம திருவையாறில் ராமநாமம் அவரை மாதிரி சொன்னவா யாருமே கிடையாது. அவர் ராமநவமி அன்றைக்கி சாப்பாடை போடுவார், ராமன் சாப்பிட்டுட்டு வெத்தலை பார்க்க அதிலே துப்பி வச்சுட்டு போவார். இதை எங்கேயாவது சொல்ல முடியுமா? ராமநாமம் இதெல்லாம் நடந்த உண்மை. ஜபத்தில் இலையை போட்டால் சாமி சாப்பிட்டுட்டு இந்த எச்சலை எதில் துப்புவார்? இந்த பக்கத்தில் இருக்கிறதில் துப்பி வச்சுட்டு போவார். அவ்வளவு பலம் ஒரு ஜபத்துக்கு. அப்படி இழுத்துன்னு வரும், சாமி காலை கட்டும். அதனால தான் அந்த ரோப்புன்னு நான் சொன்னேன், அதோட வெயிட்டு. அது அவ்வளோ வெயிட்டை எப்படி தூக்குதோ இந்த முடி உடனே இருந்துடும். அந்த மாதிரி தான் ஜபம் ஆரம்பிக்கும் போது ஆகும். அதனால தான் திருக்கடையூரில் அபிராமி சொல்லலைன்னா வேகாமல் போயிடும் கட்டை. அதனால் அபிராமியை பற்றி சொல்லணும் இல்லையோ. அதனால் அபிராமி கையில் பார்த்திங்கன்னா ஒரு அச்சமாலை இருக்கும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு தாமரை இருக்கும். இந்த அச்சமாலைங்கிறது சுழற்சியை காண்பிப்பது. இப்போ ஜபத்தை விட எதுக்கு முக்கியத்துவம்? சுழற்சி, அதனுடைய ஆவர்த்திக்கு தான் முக்கியத்துவம். அந்த ஆவர்த்தி ஏறும்போது உங்களுடைய அன்பு ஏறும். அன்போடு அது இருக்கணும். அந்த அன்பு ஏறும்போது அந்த ஞான குறிப்பு வரும். அந்த ஞான குறிப்பு வர வர உங்களுக்கு அது நம்பிக்கையை ஏற்படுத்தும். இப்போ விநாயகர் ஜபம் பண்ணுறான்னு வச்சுங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். விநாயகரை ஒருத்தர் திருப்பி திருப்பி வந்து சுற்றிகிட்டே இருக்கான்னு வச்சுங்களேன். அவன் எங்கே போனாலும் விநாயகரை பார்ப்பான். ஒரு ஆஃபீஸுக்குள்ளே போயிருப்பான், அந்த இடம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், அந்த இடத்துல கணபதி இருக்கும், அந்த இடத்துல கணபதின்னு இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு நோட்டை எழுதியிருப்போம், அதில் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம். அவர் நான் உன் கூட இருக்கேங்கிறத காமிச்சிக்கிட்டே இருப்பார். ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டிங்கன்னா ஒரே தேவதையினுடைய அடையாளம், அவன் எங்கே போனாலும் பின்தொடர்பதை அவன் வாங்கி ஒட்டி வைக்க மாட்டான். தானாகவே அந்த மாதிரி அமைவுகள் அவனுக்கு அமைஞ்சிட்டே இருக்கும். அவன் கூட வந்து ஒருத்தன் பேசுவான், அவன் பேர் கணபதினு இருக்கும், இல்லை கணேசன் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அங்கே போய் அவன் போனால் கோயிலை பார்ப்பான், சம்மந்தம் இல்லாமல் அந்த விஷயங்கள்லாம் அது வழியாக வந்துகிட்டே இருக்கும், ஒரே தேவதையாக இருக்கும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா இந்த ஜபமே அந்த நம்பிக்கையை உங்களுக்கு வரவழைக்கும். நீங்கள் ஆவர்த்தி பண்ண பண்ண தான் இந்த அடையாளம்லாம் வரும். அதுக்கப்புறம் ஊர் ஊராக மாறி போய் அவன் எந்த மூர்த்தியை வணங்குறானோ அந்த கோயிலுடைய பூசாரி மாதிரி வரும். திடீர்னு கனவுல இப்படி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜபத்திலேயே வர ஆரம்பிக்கும். நல்ல தூக்கம். இப்போ நான் ஜபம் பண்ணும்போது தூங்குவேன்னு சொன்ன பாருங்கள், அந்த மாதிரி திடீர்னு தூக்கம் வரும். அது வந்து அரிதுயில். அதினாயம் பெற்று சொல்லும்போது அரிதுயிலும் மாயனது தங்கை என்ன. அரி வந்து தூங்கலை, அவனுக்கு சர்வத்திர எல்லாமே தெரியும், ஞானஸ்வரூபம் அவன். அந்த மாதிரி அரிதுயில் அப்படி தூங்கும்போது ஒரு நிமிஷம் இப்படி வந்த படம் மாதிரி வந்து போகும். அந்த வடிவத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இறைவனை நம்ம ஒரு காட்சியை அன்றாடம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அன்றாடம் நமக்கு ஒரு கஷ்டம் வரப்போகிறதுனா அது ஒரே மாதிரி அறிவிக்கும். துன்பம் மகிழ்ச்சி வரப்போகிறது அதையும் அறிவிக்கும். ஒரு ஆபத்து வர அதையும் அறிவிக்கும். ஒரு விடுவிக்க போகிறோம் அதையும் அறிவிக்கும். இப்போ இந்த அறிவிக்கும் போது நாம் சொல்ல சொல்ல இது சொல்கிறது இதை நின்னா அது நிற்கும். எது நின்னா? இந்த ஜபத்தினுடைய ஆவர்த்தி நின்னா அந்த அடையாளம் என்ன ஆகிடும்? நின்று போயிடும். அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த தொடர்ச்சியில் தான் ரகசியம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு 10 நாளைக்கு ரொம்ப சிரத்தை ஜபம் எடுத்துட்ட நாள் அன்றைக்கி 1000 ஆவர்த்தி 2 லட்சம் ஆவர்த்தி வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை திரும்பியே பார்க்குறதில்ல, அந்த பக்கம் கூட நம்ம போகிறதில்லன்னு வச்சுக்கோ, பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஒரு செயினில் ஒரு தொடர் மின்சாரத்தில் இடையில கட் பண்ணிட்டா அந்த இதோட அது அப்படி நிற்கிற மாதிரி அப்படியே நின்றும். அந்த பலனை நம்மளால் என்ன பண்ண முடியாது. இப்போ ஜபம் என்கிற சொல் தொடர்ச்சியிலே இருக்கிறது. ஜபம் என்கிற சொல் உங்கள் விழியில் உணர்விலே இருக்கிறது. ஜபம் என்கிற சொல் உங்கள் குருவின் உபதேசத்திலே இருக்கிறது. ஜபம் என்கிற சொல் உங்களின் எதிர்பார்ப்போடு காத்திருப்பதில் இருக்கிறது. ஜபம் என்ற சொல் ஒரு ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறது. அந்த ஆவல் இருக்கணும்.
சாமிகிட்ட கூப்பிடும்போது என்ன இருக்கணும்? அந்த ஆவல், அந்த இருத்தல் இயல்பு, இதெல்லாம் இருந்தால் தான் அந்த ஜபமானது உங்களுக்கு என்ன வரும்? ஒரு பலனை தரும். அப்படி அந்த ஜபம் பண்ணினால் அதுலேருந்து உடனே சொல்லலாம். சில பேர் சொல்கிறாங்க என்கிட்ட, சில பேருக்கு புகை பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது, சில பேர் மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்குது. நான் தயவு பண்ணி சொல்கிறேன், உங்கள் பாதார விதங்களை கேட்டுக்கிறேன், நான் இந்த தலைப்புக்காக தான் பேசுகிறேன். இதை மாதிரிலாம் இருந்தால் நாங்கள் ஜபம் பண்ணலாமான்னா, நீங்கள் எப்படியா இருந்தாலும் இந்த ஜபம் உங்களை மாற்றிடும். அப்படி மாற்றுறது தான் அந்த ஜபத்தோட வேலை. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வால்மீகி உபதேசம் பண்ணும்போது ராமன்னு சொல்ல வரலையா, அதெல்லாம் மராமரம்னு சொன்னானா. மராமரம் மராமரம்னு சொல்லி சொல்லி ராமராமன் ஆனா. உள்ளே உட்காரும்போது மிகப்பெரிய கொலைகாரன், கொள்ளைக்காரன். கொலை வேறு, கொள்ளை வேறு. இது ரெண்டுத்துக்கும் காரணமானவன். கவர்பவன், இரக்கமற்றவன், எல்லாத்தையும் பொறிச்சு அவிச்சு சாப்பிட்ருவான். ஞாபகம் பாருங்கோ, இந்த ஜபம் அவருக்கு ஏறிடுத்து. இப்போது அங்கே ஒரு குருவியே எவனோ ஒரு வேடை அடிக்கிறான், இவன் அதை பொறிச்சு அவிச்சு சாப்பிட்டவன். என்ன, இப்போது எவனோ ஒருத்தான் அந்த ஆண் பறவையும் பெண் பறவையோடு சேர்த்து உட்காந்துருக்கு, அதனால் அம்பை விட்டுட்ட, அதனால் நான் உனக்கு சாபத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சாக்ஷாத் மகாவிஷ்ணு, நீ யாராக வேணாலும் இருந்தார். அப்போ உள்ளத்துக்குள்ளே என்ன வந்துருது அவருக்கு? கருணை, அன்பு, அருள், ஆற்றல், எல்லாவற்றையும் தரவல்ல பெரும் ஆற்றல் ஜபம். வால்மீகிங்கிறத நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். அவன் எப்படி இருந்தா எப்படி ஆகுறான் இந்த இடத்துல? அவளை பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு உள்ளுக்குள்ளே மாறிடுது. சாட்சாத் இறைவன் தன் வடிவத்தை அவரை வைத்து எடுத்துக்கொண்டார். அப்படி அவர் ராமாயணம் எழுதணும்னு ஆரம்பிக்கும் போது சாட்சாத் சாமியே வந்து சொன்னாராம், உறுப்பியாக இந்த காரியம் செய்தார். அவர் நினைக்கும் பொழுதே தெய்வம் முன்னின்று உணர்த்தும். நினைக்கிற அந்த மாத்திரம் அந்த க்ஷணத்தில் முன்னாடி தோன்றாராம். அப்போ எவ்வளோ வல்லமாக இருக்கும் அந்த நினைவின் ஆற்றல். அந்த நினைவினுடைய ஆற்றல் தான் ஜபம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஜபம்ங்கிறது ஒரு இருத்தல் இயல்போடு வாழுகிற ஒரு மனிதர்களோடு. இப்போ நம்ம சிரார்த்தம் பண்ணுற மாதிரி நம்ம நினைக்கிறோம். சிரார்த்தம்னா இறந்து போயிட்டான், அதனால் அந்த இருத்தல் இயல்பு நமக்கு என்ன வரமாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் போனால் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்க மாதிரி பாம்புன்னு இருக்கும், அதை பார்த்து பயம் வராது. அந்த லெவலுக்கு போயிட்டோம். அந்த மாதிரி ஒரு உணர்வர சொல்லுகிற வார்த்தை ஒரு பலனை என்ன தராது. ஜபம் என்பது உயிர் உள்ளது. உங்களின் ஆற்றல், உங்களின் செயலாற்றலை அது மேன்மைப்படுத்தும், உங்களின் அறிவாற்றலை தெளிவுபடுத்தும், உங்கள் உள்ள ஆற்றலை வளர்த்தெடுக்கும், உங்கள் ஆன்மாவை இறைவனிடத்து கொண்டு சேர்க்கும் வல்லமை பெற்றது ஜபம் என உணர. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. எல்லாம் அழகாக சொன்னார். ஜபமாலை வந்த சத்குருநாதர்னா அருணகிரிநாதர் பாடினார். அங்கே தான் பிரணவத்தை உபதேசம் பண்ணினார். அந்த ரகசியத்தை அறிந்து அவர் அங்கே பிரணவத்தை உபதேசம் பண்ணின இடத்துக்கு இவர் போனார். அது கையில் என்ன இருந்ததோ அதை அவர் கையில் கொடுத்தார். அப்போ ஒரு தேவதை அந்த மூர்த்தியோட தியானம் எவ்வளோ சிறப்பு பாருங்கள். அது மாதிரி உங்களை தேடி வரும். உங்களுக்கு முருகன் எப்படி கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு உதாரணம் பாருங்கள், ஒரு சின்னதாக சொல்கிறேன். ரொம்ப ஒருத்தர் ஒரு குலதெய்வ கோயில், அந்த குலதெய்வ கோயிலை அவருக்கு தெரியல, இதுதான் குலதெய்வ கோயில், இங்கே தான் போய் சாமி கும்பிடணும்னு தெரியல. அவர் ₹1 உண்டியலில் போட்டுக்கிட்டே இருந்திருக்கார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நேரடியாக வரும் சாமி. எப்படி வருங்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ கூட அண்மை காலத்தில் நடந்த உதாரணம் அது. அந்த ஒரு கன்னியம்மன் கோயில் போல இருக்காது. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ₹1 காயினை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு சொப்பனத்தில் அவருக்கு 80 வயசாம். யாருக்கு? அந்த காயின் போட்டவருக்கு 80 வயசு. அந்த 80 வயசில் ஒவ்வொரு காயினாக போட்டுக்கிட்டே வரும்போது அவர் ஒரு கனவு காண்றார். நீ எங்கே இருக்கம்மா, நீ எங்கே இருக்கம்மா, நீ எங்கே இருக்கம்மா அப்படின்னு கேட்டால் ஒரு வாக்கியாங்கரையில் அவர் குளிக்கிறார். அந்த குளிக்கிறத அவர் திருப்பி திருப்பி பார்க்குறாரு. அந்த வாக்கியாங்கரை எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியல. ஏம்மா நீ இப்படியெல்லாம் காட்டுறியே, எங்கே இருக்கேன்னு கேட்குற அப்படின்னு. அதுக்கப்புறம் சின்னதாக ஊர் தெரியலாம், ஊர் பெயர் பலகை தெரியுதுன்னு. திருப்பியும் நம்பிக்கையோடு அவர்
இந்த காயினை போட்டுட்டே வராரு. அப்போ திருப்பியும் வருது. அவர் அந்த குளத்தில் குளிக்கிறார். என்ன குளத்தில்? இது அனுபவம். அந்த கோயில் இருக்குது, அது கும்பாபிஷேகத்துக்கு நான் போயிருந்தேன், அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா ஜபம்லாம் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, அந்தளவுக்கு அது பலனை கொடுக்கும். அது 80 வயசு இருக்கும். அவருக்கு சொப்பனத்தில் அவர் குளிக்க போகிறாராம். ஒரு வயசு பொண்ணு, சின்ன பொண்ணு. அவர் வந்து ஊர் தலைவராக இருந்திருக்கார். பஞ்சாயத்துலாம் பண்ணுவார் போல இருக்கு. அந்த ஒரு ஊருக்குள்ளே பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் போல இருக்கு. அந்த கோயிலுக்கு அவர் வந்து போகும்போது இந்த கனவுல பார்க்குறாரு, குளிக்கிறாரு. அப்போ ஒரு பொண்ணு சொல்கிறாராம், நீ என் ஊருக்கு வா, உன்னை பஞ்சாயத்தில் நிப்பாட்டி வச்சிடறேன் அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு மிரட்டுறாளாம். நான் ஏண்டி உன்னை பார்த்து பயப்படணும், எனக்கு வயசு 70 ஆகும். இல்லை நீ என் கையை பிடிச்சிக்கிட்டே நான் சொல்லிட்டு போகிறேன். அந்த பொண்ணு சொல்கிறாளாம், என் கையை பிடிச்சிக்கிட்டே நான் சொல்லிவிடுவேன், நீ எங்கள் ஊருக்கு வா, நீ எங்கள் ஊருக்கு வா, உன் தைரியம் இருக்கா, நீ எங்கள் ஊருக்கு வா, நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து கையை சூட்டி காமிக்கும் போது மறுநாள் காலம்புறம் அந்த குலதெய்வம் கோயிலில் இருந்தார். அவர் அப்படியே சொல்லிட்டு கதறார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவர் ஜெபம் பண்ணுறார். அந்த ஜெபம் எங்கே இருந்தாலும் அதுக்கு ஒரு வடிவம் இப்படி தான் இருக்குங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஜெபம் கொடுக்குறேன்னா முருகப்பெருமானுக்கு கொடுத்த மாதிரி நேரடியாக வந்து கொடுத்தாருன்னா, அருணகிரிநாதர் அந்தளவுக்கு தபஸ் பண்ணியிருக்கார். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அருணகிரின்னு பேர் வையின்னு வயிற்றில் இருக்கும்போது அவன் அம்மாவுக்கு உத்தரவு. அவன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. நம்மள மாதிரி ஆளுக்கு என்ன வருவோம், ஏதோ யாரோ நான் கைலாசுக்கு போய்ட்டு வந்தேன், காசிக்கு போய்ட்டு வந்தேன், இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் வச்சுக்கோ அப்படின்னு என்ன கொடுப்பா, அது நம்ம கைக்கு என்ன வரும், வராமல் இருக்காது. அதனால் அவளுக்கு பலம் நமக்கு பலவீனம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஜெபம் உங்களுக்கான தகுதியை உற்பத்தி செய்யும். அதனால் உங்களை நாடி தானாகவே வந்துடும். அதை பற்றிலாம் ஒன்றும் நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம். சாமியினுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால அவரை பற்றி நாம் சிந்திக்கிறோமா, நாம் சிந்திக்கிறதுனால அவரை பற்றி அனுகிரகம் வருதா? அவருடைய அனுகிரகம் இருக்கிறதால நம்ம சிந்திக்கிறோம், நம்ம சிந்திக்கிறதால அவர் வரல. நம்மளுடைய சிந்தனைக்கு எண்ணத்துக்கு முடியளவு தான் பவர் இருக்குது. ஆனால் அவருடைய சிந்தனை அந்த ரோப் மாதிரி, அதுதான் உதாரணம். அந்த அளவுக்கு ஒரு தொடர்புடையது எண்ணத்தின் அந்த தொடர்ச்சி, அந்த உயிருள்ள அந்த பண்பு, அந்த எண்ணம் சமீபம் நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த பண்பு நமக்கு அந்த உருவத்து பேரில் என்ன வரணும், நம்ம உள்ளுக்குள்ளே வரணும். அந்த மாற்றம் எதுக்குள்ளே, உள்ளுக்குள்ளே ஒரு மலர்ச்சி. அதாவது என்ன சிவபோக சாரத்தில் சொல்லுவார், நெருப்பென்றால் சுடுமோ அப்படின்னு கேட்பார். நெருப்பென்றால் சுடுமா, நெருப்புன்னு சொன்னால் நாக்கு சுற்றுமா அப்படின்னு கேட்பார் அவர். ஆனால் இந்த நெருப்பு சுடும். எந்த நெருப்பு? இந்த நெருப்பு சுடும். நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது அப்படியே சுடும். அவ்வளவு சிறப்பு ஜபத்திற்கு உண்டு. அதை செய்து பலன் பெறுவோம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அடுத்த வார சிந்தனை சிவநேசம் தியானம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.